கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலே ஒரு வேத வார்த்தையை நாம் பார்க்கலாம். ஏசாயா 49:16. இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன், உன் மதில்கள் எப்போதும் என் முன் இருக்கிறது. எவ்வளோ ஒரு ஆசீர்வாதமான ஒரு வார்த்தை பாருங்க. அவரோட உள்ளங்கையில் நம்ம வரைந்திருக்கிறார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. நம்முடைய மதில்கள் எப்போதும் அவருக்கு முன்னாக இருக்கிறதா. என்ன செஞ்சிட்ருக்கிற அப்படின்னு பார்த்துட்டே இருக்கிறாராம். அவர் உள்ளங்கையிலேயே வச்சிருக்கிறாராம் நம்மளை. அப்படின்னும் போது அது எத்தனை ஒரு ஆசீர்வாதமான ஒரு வார்த்தை இல்லை. நம்ம ஆண்டவர்கிட்ட வரும்போது நம்ம என்ன கேட்டாலும் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் அப்படின்னு ஒரு எண்ணம், ஒரு விசுவாசத்தோடு தான் நம்ம ஆண்டவர்கிட்ட வரணும். அதாவது 1 யோவான் 5:15 சொல்லுகிறது, நாம் எதை கேட்டாலும் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்று நாம் அறிந்திருந்தோமானால் அவரிடத்தில் நாம் கேட்டவைகளை பெற்றுக்கொண்டோம் என்றும் அறிந்திருக்கிறோம். என்ன கேட்டாலும் ஆண்டவர் எனக்கு தருவார். நான் ஆண்டவருக்கு பிரியமான பிள்ளை, அவரோட ஃபேவரட் சைல்டு நான், எனக்கு எல்லாமே கர்த்தர் கொடுத்துருக்கிறார், இனியும் கொடுப்பார் அப்படின்ற ஒரு விசுவாசத்தோட நம்ம ஆண்டவர்கிட்ட வரணும்னு சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஏசாயா 49:25-26 சொல்லுகிறது, பராக்கிரமனால் சிறைப்படுத்தப்பட்டவர்களும் விடுவிக்கப்படுவார்கள், பலவந்தனால் கொள்ளையிடப்பட்டதும் விடுதலையாக்கப்பட்டதும் உன்னோடு வழக்காடு அதாவது பலவந்தனால் கொள்ளையிடப்பட்டதும் விடுதலையாக்கப்படும், உன்னோடு வழக்காடுகளோடு நான் வழக்காடி உன் பிள்ளைகளை ரட்சித்துக் கொள்வேன். எவ்வளோ பெரிய ஆசீர்வாதமான வார்த்தை பாருங்க. நம்மளோட யாரெல்லாம் வழக்காடுறாங்களோ அவங்களோட அவர் வழக்காடுவாராம். அவர் வழக்காடி நம்மளோட பிள்ளைகளை அவர் ரட்சித்துக் கொள்வாராம். இன்னைக்கு நம்ம நிறைய நேரம் பிள்ளைகளை குறித்து, குடும்பத்தை குறித்து நிறைய நேரம் யோசிக்கிறோம்ல. ஆண்டவர் தெளிவாக சொல்றாரு, அந்த பலவந்தனால் கொள்ளையிடப்பட்டது எல்லாமே விடுதலையாக்கப்படுமா. எப்படி? ஆண்டவர் விடுதலை பண்ணி கொடுப்பாராம். 26 சொல்லுகிறது, உன்னை உடுக்கினவர்களுடைய மாம்சத்தை அவர்களுக்கே தின்ன கொடுப்பேன். எவ்வளோ சூப்பர் இல்லை? யாரெல்லாம் ஒடுக்குறாங்களோ அவங்களுக்கு அவங்க மாம்சத்தை அவங்களுக்கே தின்ன கொடுப்பாராம். அதாவது நம்மளுக்கு ஏற்கனவே நம்ம எஸ்தரில் வாசிச்சிருக்கோம் இல்லையா, அந்த மொர்தெகாய்க்கு விரோதமாக ஆமான் தூக்கு மரத்தை செய்கிறார். தூக்கு மரத்தை செஞ்சு முடிச்சுட்டு அவரை சாகடிக்கணும், தூக்கு மரத்தை போடணும்னு கேட்கறதுக்கு வராரு. வரும்போது கரெக்டாக ஆண்டவர் பாருங்க, அவருக்கு முன்னாடி நாள் ராத்திரி அவருக்கு தூக்கம் வராமல் மொர்தெகாய் செய்த நன்மைகள் எல்லாம் சொல்ல வச்சு அந்த ஆமன் கையாலேயே மொர்தெகாய்க்கு கனத்தை உண்டாக்குகிறார். அது ஒரு முக்கியமான விஷயம். அதை விட இன்னொரு பெரிய விஷயம், யாருக்காக தூக்கு மரத்தை செய்தானோ அவன் கையாலேயே அவனை அந்த தூக்கு மரத்தில் போட வைக்கிறார். அவன் யாருக்கு செய்தானோ அதை அவனுக்கே போட வைக்கிறார் கர்த்தர். எவ்வளோ பெரிய விஷயம் இல்லை? அவர்கிட்ட யாரும் ஒன்றுமே சூப்பராக பிளான் போடுறவர். அவர் கெச்சு போட்டு பண்ணார்னா யாருமே தப்ப முடியாது. நம்முடைய சார்பிலே கர்த்தர் இருக்கிறார் என்ற ஒரு தைரியம் உங்களுக்கு எப்பயுமே இருந்துகிட்டே இருக்கணும். சூழ்நிலையில் பார்த்தோன்னே ஐயோ கர்த்தர் விட்டுட்டு போயிட்டாரோ, நம்ம கூட இல்லையோ, அதனால தான் நமக்கு இப்படி நடக்கிறதோ, நம்ம சரியா இல்லையோ, நம்ம இதை வாசிக்கலையோ, இப்படி நீங்கள் யோசிக்கவே கூடாது. எந்த சூழ்நிலையிலும் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் தாமே சொல்லியிருக்கிறாரே என்று பவுல் நமக்கு ஞாபகப்படுத்துறாரு. அதனால் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. எந்த சூழ்நிலையிலும் கர்த்தர் நம்மை விடுவிக்கிறவராய் இருக்கிறார். அதனால தான் உங்களுக்கு பாருங்கள், தானியேலில் கூட நீங்கள் வாசிக்கலாம். 9:23 சொல்லுகிறது, நீ மிகவும் பிரியமானவன், அதால் நீ வேண்டிக்கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெடிப்பட்டது, நான் அதை அறிவிக்க வந்தேன், இப்போதும் நான் சொல்கிற வார்த்தையை நீ கேட்டு தரிசனத்தை அறிந்து கொள்ளுன்னு தூதன் சொல்கிறான். 21 சொல்லுகிறது, நான் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் போதே முதல் தரிசனத்திலே நான் புருஷனாகிய கேப்ரியேல் வேகமாய் பறந்து அந்திபலி நேரமாகிய வேளையில என்னை தொட்டான். ஸோ ஜெபம் பண்ணும் போதே ஆண்டவர் பதிலை அனுப்பிட்டார். நீ பிரியமானவன், அதனால வேண்டிக்கொள்ள ஆரம்பிக்கும் போதே நான் கட்டளையை கொடுத்துட்டேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்றார். அதனால தான் 9:22 சொல்லுகிறது, அவன் எனக்கு தெளிவுண்டாக்கி என்னோட பேசி, தானியேலே உனக்கு அறிவை உணர்த்தும்படி இப்போது புறப்பட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி தூதன் சொல்றான். எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்க. நாம் ஜெபிக்கும் போது கர்த்தர் நமக்கு பதிலளிக்கிறார் என்ற நம்பிக்கை நமக்கு இருக்கும்போது நம்ம ஜெபமே வித்தியாசமாயிடும். நம்ம பண்ற பிரேயரு ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும். யாக்கோபு 5:16 சொல்லுகிறது, நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலன் உள்ளதாக இருக்கிறது. நம்ம பண்ற ஜெபம் ரொம்ப பலன் இருக்கிறது அப்படின்னு சொல்றார். சங்கீதம் 34:15 சொல்லுகிறது, கர்த்தருடைய கண்கள் நீதிமான் மேல் நோக்கமாக இருக்கிறது, அவருடைய செவிகள் அவர்கள் கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறது. அப்போ நீதிமான்னா யாரு? நானும் நீங்களும் தான் நீதிமான். ஏன்னா இயேசுவின் ரத்தத்தினால கழுவப்பட்டு அவரை சொந்த ரட்சகராக நம்ம ஏற்றுக்கொண்டு இருக்கிறபடினால நானும் நீங்களும் தான் நீதிமான்கள். நம்ம இந்த நீதிமான்களுடைய ஜெபத்துக்கு
அவர் கண்கள் திறந்திருக்கிறது, செவிகள் திறந்திருக்கிறது கூப்பிடுதலுக்குன்னு சொல்கிறாருன்னா எவ்வளோ பெரிய கேரண்டி பாருங்கள். நீங்களும் நானும் ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் கேட்கிறார். நீதிவான்களின் ஜெபத்தையோ கர்த்தர் கேட்கிறார்னு நீதிமொழிகள் 15:29 சொல்லுகிறது. எத்தனை ஆசீர்வாதமான வார்த்தைகளை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார்னு பாருங்கள். ரோமர் 5:1 சொல்லுகிறது, விசுவாசத்தினாலே நீதிவான்கள் ஆக்கப்பட்டு இருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்து மூலமாக தேவனிடத்திலே சமாதானத்தை பெற்றுக்கொள்கிறோம். விசுவாசத்தினால தான் நீதிமானுக்கு ஆயிருக்குமே தவிர நம்மளோட சுய காரியங்களாலேயோ என்னுடைய நன்மையினாலேயோ நான் செய்த தான தர்மங்களாலேயோ நான் நீதிமானாக்கப்படவில்லை. இது தெளிவாக சொல்லுது பைபிள். அவருடைய கிருபையினால் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். இது அவரால் உண்டான ஈவு தவிர நம்மளால் ஒன்றுமே நடக்காது. ரட்சிப்பு கர்த்தருடையது. அதனால் அவர் நம்மை ரட்சித்திருக்கிறார், நீதிமான் ஆக்கி இருக்கிறதுனால நாம் வேண்டிக் கொள்ள தொடங்கும் போது நமக்கு ஆண்டவர் பதிலை கொடுக்க வல்லவராயிருக்கிறார். அதனால் நீங்கள் என்ன ஜபித்தாலும், என்ன காரியத்துக்காக ஜபித்தாலும், உங்கள் தேவை எதுவாக இருந்தாலும் ஆண்டவர்கிட்ட கேளுங்க. கட்டாயம் உங்கள் தேவைக்கு பதில் கொடுக்கிறவர், உங்கள் ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிறவர் ஆண்டவர் என்பதை முழு நிச்சயமாய் நம்புங்கள். உங்களுக்கு எதிராக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் என்று சொல்லி ஏசாயா 54:17 சொல்லியிருக்கிறபடி கர்த்தர் உங்களுடைய எல்லா கையிட்டு செய்கிற எல்லா காரியங்களையும் ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார் என்ற முழு நிச்சயத்தோடு ஆண்டவரிடத்தில் வாருங்கள், ஜெபியுங்கள், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.